வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி சார்பாக கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுடைய தொகுப்பை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான தொகுப்பு, சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு படித்ததுக்கு ரிவிஷன் மாதிரி இது என்ன பண்ணும், இது அமையும். கண்டிப்பாக அதில் வந்து கொஷினை நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? சில நேரத்தில் பிடிஎஃப் கொஞ்சம் மங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாய்ஸ் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். இது சரிதான். 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா தவறு. ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகையை தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடத்தி வந்தது. இது தவறு. ஜஸ்டிங்கிறது ஒரு ஆங்கில மொழி பத்திரிகை. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இது சரி. தவறு பார்த்தீங்கன்னா 2, 3 தான். அடுத்து, அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது தொடங்கப்பட்டது? ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 1929. அடுத்து, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து, கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன். அடுத்து தண்டி யாத்திரை. அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது வட்டமேசை மாநாடு. இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? அலிகார் இயக்கம். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா சன்னியாசி அண்டோலன். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பார்த்தீங்கன்னா ராஜ்பிகாரி போஸ். 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? சரோஜினி நாயுடு. இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா ராஜ்பிகாரி போஸ். கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் விஜய். அடுத்து பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் பார்த்திங்கன்னா அத்மரான் பாண்டுரங். ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி. தேவ சமாஜம் பார்த்திங்கன்னா சத்யானந்த அக்னோஹத்ரி. பிரம்ம சமாஜம் நேராக பொறுத்திருக்கு ராஜாராம் மோகன் ராய். அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 47 முடிவடைந்தது. 2. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். 2 கரெக்டானா? ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்து, எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ரொம்ப முக்கியம். 1904 இந்திய பல்கலைக்கழக சட்டம். பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சி. எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வணிக தலங்களை நிறுவினர்? 1610. 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரையை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? யங் இந்தியா. முஜாஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? குதிரம் போஸ். 1920-21 நடைபெற்ற மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம்? மாப்ளா கழகம் கேரளா. ஆங்கில ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பொறுத்துக. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் பார்த்தீங்கன்னா 1858. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா 1909. மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் பார்த்தீங்கன்னா 1919. மத்தியில் இரட்டையாட்சி பார்த்தீங்கன்னா 1935. தவறான நிலையை கண்டறிய. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828. இது சரி. இளம் வங்காளர் இயக்கம் ஹென்றி விவியன் டெராசியோ. இது இயர் தப்பு. ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. பிரார்த்தனா சமாஜம் பார்த்திங்கன்னா ஆத்மனா பண்டூரங். இது இயர் தப்பு. 1867 தொடங்கியிருப்பார். ஸோ 2, 4 மட்டும் தவறான இணை. அடுத்து, பின்வரும் கூறுகளில் சரியானவை இது?
புகையிலை போர்த்துகீசியரால் முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. இது சரிதான். புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது. சரி. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம். 3மே சரியானது. அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1963. உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? நெதர்லாந்தில் உலக நீதிமன்றம். ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது? நியூயார்க். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷன், அதாவது ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் உள்ளது. அடுத்து பொறுத்துக. தனிநபர் சத்தியாகிரகம் 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் பார்த்தீங்கன்னா 42. கேபினட் குழு தூதுக்குழு பார்த்தீங்கன்னா 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்தீங்கன்னா 1947. சரிங்களா? ரொம்ப முக்கியம் இந்த இயர்ஸ்லாம். பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணுங்க, சரியாக படிச்சுங்க. பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. இந்திய அரசு செயலாளர், இது சரிதான். மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது, இதுதான் தவறு. சரிங்களா? இதுதான் தவறு. மற்றதெல்லாம் சரிதான். இது மத்தியில் ஈரவை சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 1919. மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது இது தவறான. இது 2 மட்டும்தான் என்ன தவறு. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூல் எழுதியவர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1930. விநாயக் தாமோதர் சாவர்கரின் குரு யார்? விநாயக் தாமோதர் சாவர்கரின் குரு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். தக்கான கல்வி சமுதாயம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? தக்கான கல்வி சமுதாயம் பார்த்தீங்கன்னா 1884. சுதந்திர இந்தியாவில் நிலச்சீர்திருத்த நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காக சட்டம் முதலில் ஆலோசிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சென்னையில். இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, கோபாலகிருஷ்ணன் கோகலே. 1876 ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜி. சுபாஷ் சந்திரபோஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு 1939. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார்? டிசம்பர் 22, 1939. இந்தியாவில் போர்த்துகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்புகர்க். விச் ஒன் இஸ் கரெக்ட்? பொறுத்துக. வங்க பிரிவினை 1905. லக்னோ ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1916. லக்னோ ஒப்பந்தம் 1916. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அடுத்து அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் சர்தார் வல்லபாய் படேல். அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் சர்தார் வல்லபாய் படேல். முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு 1872. கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1863. முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி நிறுவப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா லாகூர். மேட்ச் த ஃபாலோயிங். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் பார்த்தீங்கன்னா 1899. பல்கலைக்கழக சட்டம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் 1904. வங்க பிரிவினை 1905. சூரத் பிளவு பார்த்தீங்கன்னா 1907. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இடஒதுக்கீட்டு அரசாணை பார்த்தீங்கன்னா 1921. பணியாளர் தேர்வுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1924. ஆந்திர பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. ரொம்ப முக்கியம். சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது 1857. 1938 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். கீழ்வரும் நிகழ்வுகளின் சரியான கால வரிசையை காண்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை. அடுத்து வர்றது
முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதல். அடுத்து பார்த்திங்கன்னா சூரத் பிளவு. அடுத்து வரது பார்த்திங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். இதுதான் சரியான காலவரிசை. காமராஜர் டேஸ் என்ற திட்டத்திற்கு புகழ்பெற்றவர் கே திட்டம். அடுத்து அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எது? 1963. 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? மேடம் காமா. 1905ஆம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1898. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையது அகமது கான். 1920ஆம் ஆண்டு சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் சுப்ராயன் ரெட்டியார். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா ஸ்டார்டட் இந்த இயர் 1857. அதாவது இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட பார்த்தீங்கன்னா 1857. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1858 இந்திய கவுன்சில் சட்டம். அதாவது இந்த பெருங்கழகத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இந்த மகாராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா வரும். சரிங்களா? 1904ஆம் ஆண்டு வி.டி. சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஸ் மற்றும் டேஸில் தொடங்கிய 2 இரகசிய அமைப்புகளின் பெயர்கள் மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத். ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து வர்க்க போராட்டமே வரலாறு என கூறியவர் கார்ல் மார்க்ஸ். அடுத்து பொறுத்துக. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இந்திய பல்கலைக்கழக சட்டத்தை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. இந்திய ஆட்சி சட்டம் 1909 இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மிண்டோ பிரபு. ரவுலட் சட்டம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் போர்டு. இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் அகமது ஆஃப் பிரைலி. கத்தியவாரில் ராஜ்கட் கல்லூரியை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா மேயோ பிரபு. காந்தி இருவின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 5. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 1853. அனைத்து இந்திய காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாம்பே 1934. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் சையத் ஃபக்ருதீன் டயாப்ஜி. தத்துவ போதினி சபையை நிறுவியவர் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து பொறுத்துக. அலிகார் இயக்கம் பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான். அடுத்து தியோபந்த் இயக்கம் பார்த்தீங்கன்னா மௌலானா ஹுசைன் அகமது. அகமதியா இயக்கம் பார்த்தீங்கன்னா மிர்சம் குலா அகமது. அரார் இயக்கம் மௌலானா முகமது அலி. அடுத்து கீழ்காணும் பத்திரிகையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? சஞ்சீபானி. அடுத்து கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விபச்சார தடை சட்டம், அடுத்து வரதட்சணை தடை சட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா சதி தடை சட்டம், கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். தவறானதை நீக்கு. மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது? இது தவறானது 1687. இந்தியாவின் விடுதலை என அறியப்படுவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. B.R. அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் ஜனதா. ரொம்ப முக்கியம், ஜனதா. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரசென். இந்திய சீர்திருத்த சங்கம். அடுத்து 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் டெல்ஹவுசி. 1857 ஹரப்பா தொல்பொ பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? ரயில் பாதையை அமைக்க அங்குள்ள கற்கள் என்ன பண்ணது பயன்படுத்தப்பட்டன. அடுத்து ஏஇசட் பீசோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது? நாகாலாந்து.
இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? டோக்கியோ. லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? அன்ஹாப்பி இந்தியா. அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? பார்த்தீங்கன்னா டெல்லியில் 1919. 1897ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட ஆண்டு 1854. ஜம்மு காஷ்மீரை ஆண்ட பிரபலமான மன்னர்கள் யார்? தவறான எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. அகமது ஷா அப்தலி. பாலகங்காதர திலகர் சிவாஜி அப்படிங்கிற திருநாளை எப்போது கொண்டாடுகிறார்? 1896. அடுத்து ஹிந்து தர்ம பர்தவர்த்தினி சபை என்னும் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? மதன் மோகன் மாளவியா. அடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பார்த்தீங்கன்னா லேன்ஸ்டோன் பிரபு. இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. தொழிலாளர் சட்டம் பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இந்திய கவுன்சில் சட்டம் பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் ஜிஜி அகர்கர். கீழ்காணும் சட்டங்களில் எது ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது? 1813ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். பூனா சர்வஜானிக் சபையை நிறுவியவர் யார்? எம்ஜி ரானடே. எல்லாருக்கும் தெரியும் எம்ஜி ரானடே. கீழ்கண்டவர்களில் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தை அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? ரிப்பன் பிரபு. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஆர் திட்டம் பார்த்தீங்கன்னா 1944. வேவல் திட்டம் பார்த்தீங்கன்னா 1945. கேபினட் குழு இந்தியா வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்தீங்கன்னா 1947. அடுத்த ஒரு மேட்ச். நவீன இந்தியாவின் விடுவெளி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய சமயத்தின் மார்ட்டின் லூதர் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்தது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம். இந்தியாவில் வாடகை கூடாத இயக்கத்தை துவக்கியவர் யார்? வாடகை கூடாத இயக்கம் திலகர். எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? லாகூர். 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் CN அண்ணாதுரை. ரொம்ப முக்கியம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. சௌரி சௌரா பார்த்தீங்கன்னா 1922. சுயராஜ்ய கட்சி 1923. தண்டி யாத்திரை 1930. ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பார்த்தீங்கன்னா நாக்பூர் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக செயல்பட்டார்? 1938 மற்றும் 1939. அடுத்து கேபினட் தூதுக்குழு 1944 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவை சேர்ந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டர்ஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். 1905ஆம் ஆண்டு வங்கப் பிரிவினை ஏற்படுத்தியவர் கர்சன் பிரபு. அன்னை தெரசாவுக்கு புனித பட்டத்தை வழங்கியவர் போப் பிரான்சிஸ். அடுத்து மேட்ச். அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா. ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா தி இந்து. பெரியார் பார்த்தீங்கன்னா விடுதலை. பாரதியார் இந்தியா. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்க சொல்லியிருக்காங்க. முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாபத் இயக்கத்திற்கு முக்கியமான காரணம். இதுதான் சரி. மேட்ச் த ஃபாலோயிங். இந்துஸ்தான் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா KM பாணிக்கர் அவர் தான் தொடங்குறாரு. நவஜீவன் பார்த்தீங்கன்னா காந்தியால் தொடங்கப்பட்டது. இண்டிபெண்ட் அப்படிங்கிற பத்திரிகை பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டென்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ரொம்ப முக்கியம். எல்லாமே என்ன ரொம்ப முக்கியமானது. இந்துஸ்தான் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா KM பாணிக்கர், நவஜீவன் காந்தி. இண்டிபெண்ட் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, மெட்ராஸ் ஸ்டென்ஃபோர்ட், அன்னி பெசன்ட்.
வெள்ளையனே வெளியிறக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது? 1746. செர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. சத்யசோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜோதிபா புலே. இந்தியாவின் பீஸ்மார்க் சர்தார் வல்லபாய் படேல் என கூறியவர் வேவல் பிரபு. சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லிம் மன்னரின் பெயர் என்ன? திப்பு சுல்தான். கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி. பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்திய கைத்தொழில் மற்றும் கிராம பொருளாதாரத்தில் பின்னடைவு சரிதான். புதிய நில அமைப்பு முறை இதுவும் சரிதான். காலனிய முதலாளியத்தின் தொழில் முறையில் ஏற்பட்ட மாற்றம் இதுவும் சரிதான். வெண்மை புரட்சி பிரிட்டிஷாருக்கு பின்னாடி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? 1919 ஏப்ரல் 13. 1861 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் கானிங் பிரபு. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் சித்தரஞ்சன் தாஸ். 1930 பூரண சுவராஜ் அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி 1929 நள்ளிரவில் இந்திய தேசிய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார்? லாகூரில். அல் ஹிலால் எனும் வார பத்திரிகை நடத்தியவர் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். முதல் வட்டமேசை மாநாடு 1930 கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமையேற்றவர் ராம்சே மெக்டொனால்டு. நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் பார்த்தீங்கன்னா ஏ.டி. பன்னீர்செல்வம். சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுவர் பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ. சுல்தானிய ஆங்கிலேயர் தாமஸ் மன்றோ. யார் முதலில் நிதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தினார்? மாயோ பிரபு. மாயோ பிரபு. வ.உ. சிதம்பரனார் டேஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்தார்? ஷலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. வைஸ்ராய்களின் பெயர்களை ஆண்டுகளோடு இணைக்க லின்லித்த பிரபு பார்த்தீங்கன்னா 1936 43 வரைக்கும். வெலிங்டன் பிரபு பார்த்தீங்கன்னா 31 36 வரைக்கும். வேவல் பிரபு பார்த்தீங்கன்னா 43 47 வரைக்கும். டஃப்ரின் பிரபு 1884 88. அடுத்து ஒரு பொறுத்துக. இடஒதுக்கீடு அரசாணை 1921. பணியாளர் தேர்வுக் கழகம் 1924. அரசாங்க தொழிற்சாலை உதவிச் சட்டம் 1922. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? அதாவது மிதவாதிகள் அரசியல், தேநீர் விருந்த அரசியல், அரசியல் இணைஞ்சுதல். இது மூன்றுமே சரிதான். 4 தவறு. சரிங்களா? அடுத்து பொறுத்துக. சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகளார். ஐயாவளி வைகுந்த சாமிகள். சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. பார்சி சமுதாய சங்கம் பார்த்திங்கன்னா பர்துஜி நவ்ரோஜி. இது 4. கீழ்கண்டவைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளது? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கம் 1264. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டைச்சாலை சரிதான். கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1800. முதலாம் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 1748. எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பாம்பேவில் எந்த ஆண்டு கிலாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? 1919. எந்த ஆண்டில் பி.ஆர். அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்? 1956. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது சாஸ்திரி சூடாமணி. ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார்? காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தினால். அடுத்து கருத்து காரணம் கேட்டிருக்காங்க. மாபிலா சமூகத்தினர் கொரில்லா போரை கையில் எடுத்து கொண்டனர். ஆட்சியாளர்களுக்கும் அருகாமையிலிருந்த இந்துக்களுக்கும்
தாங்கொண்ணா வகையில் கொடூரமாக கொடுமை செய்தனர். காரணம், சுத்தி இயக்கம் சத்ரந்தா தலைமையில் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. கருத்தும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கருத்தை விளக்குவதாக அமையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிர்சா முண்டா முன்னிட்டு நடத்திய புரட்சி போராட்டம் நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பகுதி. வங்காளத்திலிருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ் சமாச்சார் தர்பன். ரொம்ப முக்கியமான கொஷின். கீழ்காண்டவற்றில் இணைகளில் சரியானவை எவை? மௌலானா ஆசாத் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறும். அடுத்து லாலா லஜபதி ராய் இந்து முஸ்லீம் ஒற்றுமை. பாலகங்காதர திலகர் கீதா ரகசியம். எல்லாமே சரிதான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் பத்ருதீன் தயாப்ஜி. தவறான கூற்றை சுட்டிக்காட்டு. 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். சரிதான். அதற்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. சரிதான். ராமகிருஷ்ண சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படி ஏற்றுக்கொள்ளன. தவறு. இது எண்ணற்ற பள்ளிகள், அனாதை விடைகள், மருத்துவமனைகள் ஏற்படுத்தியுள்ளது. சரி. மேட்ச் த ஃபாலோயிங். பிரிட்டிஷ் இந்திய கழகம் பார்த்தீங்கன்னா 1843, இந்திய லீக் பார்த்தீங்கன்னா 1875, இந்திய சங்கம் 1876, தேசிய மாநாடு பார்த்தீங்கன்னா 1883. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. கீழ்கண்டவற்றில் தவறான இணை கண்டுபிடி. பார்த்தீங்கன்னா மூன்றாவது சந்தால் எழுச்சி, அந்த வருடம் பார்த்திங்கன்னா தவறானது. பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்காரரிடம் யாரிடமிருந்து பெற்றது? சந்திரகிரி அரசர். தக்கீப் உல் அக்லாக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் உறுதி எனும் முஸ்லிம் சமூக முறையை கண்டித்தவர் யார்? சர் சையது அகமது கான். சிப்பாய் கழகம் 10/5/1857 எங்கு வெடித்தது? மீரட்டில். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முதல் உலகப் போருக்கு பின்னர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையையும் தேசிய போராட்டங்களும் வலுவடைந்தன. சரிதான். இந்து முஸ்லீமிற்கு ஜெய் என்ற முழக்கங்களுக்கு நாடு முழுவதும் குரல் எழுப்பப்பட்டது. ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. எந்த இந்து தேசிய தலைவர் கிலபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதை தலைமை தாங்கினார்? மகாத்மா காந்தி. கீழ்கண்டவற்றில் வாக்கியங்களை கவனி. இந்தியாவில் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட கத்தார் கட்சி தீர்மானித்தது. மகாராஷ்டிராவில் அரசியல் செயல் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரி, ஆனால் ரீசன் அதை விளக்கலைன்னு சொல்கிறாங்க. கூட்டுற விளக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கல்வி திட்டத்தை ஆதரித்தார். சரிதான். 1901 ரவீந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேதனில் ஒரு பள்ளியை நிறுவினார். இதுவும் சரிதான். அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுவர் பார்த்தீங்கன்னா சர்தார் படேல். பின்வற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் உபனிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இது சரிதான். சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார். இதுவும் சரிதான். சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்ட நலனுக்காக பாடுபட்டனர். இதுவும் சரிதான். 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது. இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூறுகளில் எது உண்மையானது? வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டாங்க. சரிதான். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. பணப்பயிர் தேவை அதிகரித்தது. பணப்பயிர் வணிகம் திவாலானது. நான்குமே சரிதான். அடுத்து ஈவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தியோடு ஏற்பட்ட முரண்பாடு.
தேசிய இயக்கத்தை வழிபெறச் செய்தது யார்? எந்த கருத்துனா மதச்சார்பற்ற கருத்து. அடுத்து பொறுத்துக. கோல் எழுச்சி இடம் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர். சாந்தால் எழுச்சி பார்த்திங்கன்னா பால்பூர். கோண்டுகள் எழுச்சி பார்த்திங்கன்னா ஒரிசா பகுதி, கோண்டுகள் ஒரிசா. அகோம்கள் எழுச்சி பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், அகோம்கள் அஸ்ஸாம். எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது? சத்தியாகிரக இயக்கம். காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைமன் குழு, அடுத்து நேரு அறிக்கை, அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு கொடை. பொறுத்துக. வகுப்புவாரி பிரதித்துவம் பார்த்திங்கன்னா 1909. நிதிநிலை அறிக்கையை விவாதிக்க உரிமை 1892. பர்மா பிரிக்கப்படுதல் 1935. ஆகஸ்ட் அறிக்கை 1919. மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என கூறியவர் எஸ்.எஸ். ஹெரா. நார்த் கோட் டிராவலியன் கமிஷனுடன் தொடர்புடையது ICS. எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது? கல்விக் கொள்கை. கீழ்கொண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. CR தாசு தீனபந்து என அறியப்பட்டார், சரிதான். இவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் முடிசூடா மன்னர், ரெண்டுமே சரிதான். நவீன வங்காளதேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது வந்தே மாதரம். நான் ஒரு இந்திய டாமரா சேவல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன். அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள். இதுவே எனது பணி என கூறியவர் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது? பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வருவற்றை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜப்பானிய போர், அடுத்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் திரும்புதல், அதுக்கப்புறம் சௌரி சர்வா நிகழ்ச்சி 1922. எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? 1917. கீழ்கண்டவற்றுள் ஒருவர் மிதவாதியாவார், யார் அது? தாதாபாய் நவ்ரோஜி. மற்ற 3 பேருமே தீவிரவாதிகள். ஈவே ராமசாமி பிறப்பு 1879. சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா புலே. ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ராமானுஜர். டாக்டர் SS. தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் பார்த்தீங்கன்னா இலவு வாரம். திவலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை தான் கிரிப்ஸ் தூதுக்குள் என கூறியவர் காந்திஜி. காரணம் குற்று. வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது, சரிதான். சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார், ரெண்டுமே சரிதான். 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1220 கோட்டையை கட்டியது? பார்த்தீங்கன்னா டென்மார்க். சதி வழக்கம் இவரது காலத்தில் ஒழிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு. நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கு ருக்மிணி தேவி அருண்டேலை ஊக்குவித்தவர் பார்த்தீங்கன்னா அன்னவா பவுலோவியா. அடுத்து மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என கூறியவர் சர்தார் படேல். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? கராச்சி மாநாடு.
நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர், நேரு ரிப்போர்ட்டின் தலைவர் பார்த்தீங்கன்னா பண்டிட் மோதிலால் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தவர் ஆலன் அக்டோவியன் ஹியூம். இதான் தெரியும். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவே ராமசாமி. 1905 வங்காளத்தை பிரித்தது யார்? கர்சன் பிரபு. சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம். சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் லாலா லஜபதி ராய். 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஈவே ராமசாமி. 1857 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரியில் அமைக்கப்பட்டது? லண்டன் பல்கலைக்கழகம். 1801 புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்ட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? 73. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? 4 லட்சம். அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது? சி. அண்ணாதுரை. அடுத்து பொறுத்துக. மெட்ராஸ் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1769, பாரிஸ் உடன்படிக்கை 1784, பாரிஸ் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1763, மங்களூர் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1784, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. கோண்டுகள் எந்த இடத்தை சார்ந்த பழங்குடியின மக்கள்? பார்த்தீங்கன்னா ஒரிசா. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? ரிப்பன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1882. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. சி. என். அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? அண்ணாமலை பல்கலைக்கழகம். 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வ.உ.சிக்கு உதவியாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா. அடுத்து பொறுத்துக. வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா மணியாச்சி. வ.உ.சி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. அன்னி பெசன்ட் சென்னை. கொடிகாத்த குமரன் திருப்பூர். காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வரது பார்த்திங்கன்னா சூரத் பிளவு, லக்னோ ஒப்பந்தம். அடுத்து சுயராஜ்ய கட்சி, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. காந்தியின் அரசியல் குரு பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. 1817 டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். முதலாக லுத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்தனர் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க? 1706. பொறுத்துக. தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. பூனா ஒப்பந்தம் தவறு. 2ஆம் வட்டமேசை மாநாடு இது தவறு. இரண்டும் சரி. காரணம் கூற்று. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது சரிதான். 1905 நடைபெற்ற வங்கப்பிரிவினை அதற்கு காரணம். ரெண்டுமே சரிதான். ரெண்டையும் ஒன்று விளக்குது. 1907 சூரத் பிளவிற்கு பிறகு வ.உ.சி மற்றும் மற்ற தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் சென்னை ஜனசங்கம். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் ஈவி ராமசாமி. அடுத்து பொறுத்துக. ராஜகோபாலாச்சாரி பார்த்தீங்கன்னா சாணக்கியர் அறியப்படுகிறார். காமராசர் அரசை உருவாக்கியவர். வ.உ. சிதம்பரம் கப்பலுடைய தமிழன். பாரதியார் முண்டாசு கவி. ரொம்ப ஈஸி தான் அது. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சுத்தி இயக்கம் சரி, ஐயாவளி சரி, ராமகிருஷ்ண இயக்கம் இது தவறு. விவேகானந்தர் வரணும். நாம்தார் இயக்கம் பாபா ராம்சிங். 3 தான் தவறு. எது கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்னு இதில் கேட்குறாங்க. ஆரிய சமாஜம் இது தவறு. பிரம்மஞான சபை இது சரி. மத்தெல்லாம் என்ன தவறு. சர்தார் பகத்சிங், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் மூவரும் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர்?
மார்ச் 23, 1931. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் வல்லபாய் படேல். பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஜூலை 18, 1947. 1608ஆம் ஆண்டு சூரத் நகரில் முதல் ஆங்கில தொழிற்சாலையை நிறுவியவர் பார்த்திங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். எந்த கவர்னர் ஜெனரல் ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி ஹெய்சர்-இ-இந்து என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார்? லிட்டன் பிரபு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அறியப்படுவர் பார்த்திங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளார் பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். மேட்ச் ஃபாலோயிங். வந்தே மாதரம் பார்த்திங்கன்னா அரவிந்த கோஷ். மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா பிஜி திலகர். ஹிந்துஸ்தான் எம்.எம். மாளவியா. பாம்பே கிரானிக்கல் பார்த்திங்கன்னா ஃபெரோஷா மேத்தா. 1938இல் இந்து மகாசபையின் தலைவராக இருந்தவர் வி.டி. சவார்கர். 1946இல் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையின் தூதுக்குழுவில் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 3 பேர். ராபர்ட் கிளைவால் கொண்டுவரப்பட்ட இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வாரன் ஹேஸ்டிங். மாகல்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன? சுயமரியாதை இயக்கம். 1931ஆம் ஆண்டு பெரியார் எந்த நாட்டுக்கு விஜயம் செய்தார்? ரஷ்யா. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி. கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணிய பிள்ளை. அலிகார் இயக்கத்தின் கொள்கைகளை எதிர்த்தவர் முகமது அலி ஜின்னா. இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் பார்த்திங்கன்னா 1909 சட்டம். அல்புகர்க் கோவாவை டேஸிடமிருந்து வெற்றி கொண்டார்? யூசுப் அடில் கான். எந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு முதலில் கடல் வழியை கண்டுபிடித்தது? போர்த்துகீஸ். எந்த புரட்சியாளர் தமிழகத்துடைய ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கினார்? வி.வி.எஸ். ஐயர். பாலபாரதி. 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? நீதி கட்சி. வஹாபி இயக்கத்தின் தலைவர் சையத் அகமது. காதி என்பது இவரின் சிந்தனை. காந்திஜி. அடுத்து பொறுத்துக. சத்யசோதக் ஜமக் பார்த்திங்கன்னா ஜோதிபா புலே. அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான். நிராங்கர் இயக்கம் பார்த்திங்கன்னா பாபா தயாள் தாஸ். நாம்தார் இயக்கம் பாபா ராம்தாஸ். இந்தியாவின் எந்த பகுதி தப்பியோடும் தீவிரவாதிகளின் சொர்க்கமாக கருதப்பட்டது? பாண்டிச்சேரி. மாப்பிளா கழகம் 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் மலபார், கேரளா. எம்.ஜி. ரானடையின் உண்மையான சீடர் கோகலே. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1789ஆம் ஆண்டு மே 31ஆம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பல் தொகை நிலுவை எவ்வளவு? அதாவது 3310 பக்கோடாக்கள். கர்னல் டாக், ஜான்சன், டங்கன், மால்கம் போன்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதை குறித்து விளக்கமாக ஆய்வு செய்தனர்? பெண் சிசு கொலை. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்தியது? இந்திய கவுன்சில் சட்டம் 1935 ரொம்ப முக்கியம். 1902ஆம் ஆண்டு இந்திய படை தளபதியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் கிச்னர் பிரபு. அகில இந்திய முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1906. யுகாந்திரம் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் அரவிந்தர். கீழ்காண்பவர்கள் யார் இந்திய புரட்சிகரமான சிந்தனையின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? பிபின் சந்திரபால். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1930இல் இருந்தவர் பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ். மேட்ச் ஃபாலோயிங். வேவல் பிரபு 1943 முதல் 47 வரை. இர்வின் பிரபு பார்த்திங்கன்னா 1926 முதல் 31 வரை. லின் லித்தோ பார்த்திங்கன்னா 1936 முதல் 43 வரை. வெல்லிங்டன் பிரபு பார்த்திங்கன்னா 1931 முதல் 36 வரை. முதலாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? 72.
கீழ்காணும் நபர்களில் சாம்பிரான் இயக்கத்தில் காந்தியுடன் தொடர்புடையவர் யார்? ஜே.பி. கிருபாலினி. பின்வரும் நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. அடையார் போர், பிளாசி போர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர், பாக்சர் போர். ஆசிய சங்கத்தை வில்லியம் ஜோன்ஸ் நிறுவிய நாள் 1784. 1857 கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் சப்பாத்தின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என கூறியவர் டஃப்ரின் பிரபு. பாம்பேயிலிருந்து முதல் செய்தித்தாள் வெளிவந்த ஆண்டு 1789. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவப்படையை எங்கு உருவாக்கினார்? சிங்கப்பூர். இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டஃப்ரின் பிரபு. ஆங்கில அரசு வங்கப்பிரிவினையை எப்போது அறிவித்தது? 1905 ஜூலை 20. சௌரி சௌரா நிகழ்வு எப்பொழுது நடைபெற்றது? 1922 பிப்ரவரி 5. ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் முறை இரண்டு வகைப்படும். அவைகள் நிரந்தர மற்றும் தற்காலிக செட்டில்மெண்ட். 1945ஆம் ஆண்டு சிம்லா மாநாட்டை கூட்டியவர் வேவல் பிரபு. பின்வருவற்றில் எது சரி? நானா சாஹிப் யாருடைய தத்துப்பிள்ளை? பேஷ்வா பாஜிராவோ 2. அதுதான் சரி. பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வருவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இந்தியன் அசோசியேஷன், கோபாலகிருஷ்ண கோகலே. ராஜாஜி தனது வேதாரண்யம் யாத்திரையை திருச்சியிலிருந்து தொடங்கிய நாள் 1930 ஏப்ரல் 13. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். அடுத்து பொறுத்துக. சத்திய சோதக் ஜமக் பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே. ஜீவகாருண்யம் ராமலிங்க அடிகளார். தர்ம பரிபாலன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு. இந்து புயல் சுவாமி விவேகானந்தர். அடுத்து அபினவ் பாரத் பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. காதர் கட்சி பார்த்தீங்கன்னா 1913ஆம் ஆண்டு. இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் 1924. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா 1942. இளம் பெங்கால் இயக்கத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா ஹென்றி விவியன் ட்ரெசியோ. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760. தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் 1978ஆம் ஆண்டு கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்த போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோட காமா. 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் டி.என். சிவஞான பிள்ளை. முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது? பாம்பே. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884. ரொம்ப முக்கியம். திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு. பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் டச்சுக்காரர்கள். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அந்த அதிகாரத்தை வழங்கியது? 1935 அரசாங்க சட்டம். 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கன்வர் சிங். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் எந்த இடத்தில் அமைக்கப்படும் என கூறியது? வில்லியம் கோட்டை. எந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்தது? அலுவலக இரகசிய சட்டம். முதன்மையான ஐரோப்பிய மொழிகள் சிலவற்றுக்கு சமஸ்கிருத மொழியுடன் கண்டிப்பாக தொடர்பு உள்ளது என கூறியவர் பிலிப்போ சசஸ்டி. முதலாக கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1849. மகள்வாரி விவசாய முறை முதலில் தொங்கப்பட்ட இடம் ஆக்ரா. முதல் வட்டமேசை மாநாட்டின் போது இங்கிலாந்தின் பிரதமர் யார்? ராம்சே மெக்டொனால்ட். பாஞ்சாலக்குறிச்சியின் கோட்டை ரகசியங்கள் ஆங்கிலேயரிடமிருந்து வெளிப்படுத்தியவர் ராமலிங்க முதலியார். புரட்சியாளர்களால் எப்போது பகதூர் ஷா பாதுஷாவு பிரகடனம் செய்யப்பட்டார்? 1857 மே 11. காலசேஸ்திரா கலைப்பள்ளியை துவக்கியவர் சென்னையில் காலசேஸ்திரா கலைப்பள்ளியை துவக்கியவர் ருக்மணி தேவி அருண்டேல். தமிழகத்தில் நடைபெற்ற வெள்ளையனை வெளியிறக்க போராட்டத்தில் எந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு சிறையை தாக்கி கைதிகளை விடுவித்தனர்? திருவடானை.
மருதுபாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை கட்டினார்? நரிக்குடி. ஒரே மாதிரியான சுயாட்சி அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டும், இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. விதவைகள் மறுமண சட்டம் 1856. ராஜாஜி தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம். 1905 முதல் 21 வரை டேஸ் என்ற பத்திரிகையில் பதிப்பாசிரியராக பாரதி இருந்தார். சுதேசமித்திரன். திருநெல்வேலியில் உள்ள மணியாச்சியில் 1911ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஸ்துரை டேஸ் என்பவர் கொல்லப்பட்டார். வாஞ்சிநாதன். எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. 1946இல் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? சர் ஜான் ஷோர். காந்திஜியின் அந்தரங்க செயலர் மகாதேவ் தேசாய். உடைந்த சிறகுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சரோஜினி நாயுடு. பிரிட்டிஷ் பிரதம மந்திரி மேக்டொனால்டு அறிவித்த இன ஒதுக்கீட்டு முறையை யாருக்கு தனித்தொகுதியினை வழங்கியது? தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். 1854ஆம் ஆண்டு தபால் அலுவலக சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? டெல்ஹௌசி. பொறுத்துக. கேசரி பார்த்தீங்கன்னா திலகர், மூக் நாயக் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், நியூ இந்தியா பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், பஞ்சாபி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 55லிருந்து 58ஆக உயர்த்திய முதலமைச்சர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர். 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி டேஸ் கொண்டாடினார். சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். புவிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஆச்சாரியா வினோபா பாவே. அகிம்சை மற்றும் சத்தியம் போன்ற கொள்கைகளை காந்திக்கு விதைத்தவர் ராஜச்சந்திர ரவிஜிபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கூற்று. 1944ஆம் ஆண்டு திராவிடர் கழகம் என நீதி கட்சி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிதான். நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டி அப்பெயர் மாற்றப்பட்டது. அது தவறு. நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1920. எந்த அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது? நீதி கட்சி. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. பொறுத்துக. பாப்பனா இயக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், மாப்பிள கழகம் மலபார், தக்கான கழகம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பார்தோலி இயக்கம் குஜராத். அமிர்த பசார் பத்திரிகை நிறுவியவர் சிசிர் குமார் கோஷ். பாலகங்காதர திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை என வர்ணித்தவர் வேலண்டைன் சிரோல். இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூல் எழுதியவர் கிரான்வில் ஆஸ்டின். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது? நார்த் பிரபு. கீழ்கொண்ட வாக்கியங்களை கவனி. கர்சன் பிரபு இந்தியாவின் எதிரான கொள்கைகள் தீவிரவாதியின் எழுச்சிக்கு காரணமாயிற்று. சரி. வங்காள பிரிவினை எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல ஆயிற்று. ரெண்டுமே சரிதான். முதல் ராயத்வாரி செட்டில்மெண்ட் எங்கு துவங்கப்பட்டது? மெட்ராஸ். சுதேசி கொள்கையை முதலில் உபதேசித்த இந்தியர் தயானந்த சரஸ்வதி. கீழ்கண்டவற்றில் எது சரி? வல்லபாய் படேலை பற்றி. பார்தோலி மாவட்டத்தில் வரிகுடா இயக்கத்தை தொடங்கினார். சரி. சட்டமறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டார். இதுவும் சரிதான். 1946இல் உள்துறை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டதும் சரிதான். 4 தவறு. ஒருவருடைய மதமாற்றத்துக்கு பின்பும் தனது மூதாதையர் சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் அபுல் கலாம் ஆசாத். சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் நகரம் சென்றபோது அவரை வரவேற்றவர் ரிப்பன்ட்ராப். இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை போராட்டத்தில் காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? ஜனவரி 26, 1930. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் மதன் மோகன் மாளவியா. என்ஃபீல்டு துப்பாக்கியில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் ஆங்கிலேய இந்திய இராணுவத்தில் எந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது? 1857. கருவூலத்தை முஸ்லிபாத்திலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றியவர் வாரன் ஹேஸ்டிங். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் ராயத் வரி முறையிலான தீர்வு ஏற்படுத்தப்பட்ட இடம் சென்னை. வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சங்கம், அடுத்து பாம்பே மகாண அமைப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் இந்தியா சொசைட்டி, அடுத்து கிழக்கிந்திய அசோசியேஷன். காங்கிரஸின் தந்தை என அழைக்கப்படுபவர்கள் யார்? ஏஓ ஹியூம் மற்றும் வில்லியம் வெண்டர்பன். மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கிடையே சூரத் பிளவு ஏற்பட்ட போது காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் ராஜ்பிகாரி கோஷ்.
1857ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியின் போது தலைமை ஆளுநர் பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் முதல் பிளவு ஏற்பட்டது? 1907. சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு நிவேதிதா. எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது? 1909 இந்திய கவுன்சில் சட்டம். நானா சாஹேப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஜெனரல் ஹேவ்லாக். யார் மூலமாக கிருஷ்ணதேவராயர் அரேபிய குதிரைகளை வாங்கினார்? போர்த்துகீசியர்கள். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர்? சர் ஆர்தர் ஹேவ்லாக். ஒரு இந்திய யாத்திரை என்பது யாருடைய சுயசரிதை? சுபாஷ் சந்திர போஸ். 1824ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி வெடித்த புரட்சி? பாரக்பூர் புரட்சி. தியோசாபிக்கல் சொசைட்டி எந்த நகரில் நிறுவப்பட்டது? நியூயார்க். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம்? பாம்பே. 1600இல் சூரத்தை அடைந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கப்பலின் பெயர்? ஹெக்டர். 1940இல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா வினோபாவே. 1887ஆம் ஆண்டு புரட்சியின் முதல் புரட்சியாளர் மங்கள் பாண்டே. முதலாக ராஜாஜி எந்த ஆண்டு சென்னையின் முதலமைச்சரானார்? 1937. எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? பிட் இந்திய சட்டம். 1853ஆம் ஆண்டு சட்டம் இயக்குநர்களின் எண்ணிக்கையை 24 இருந்து எத்தனை பேராக குறைத்தது? 18. கீழ்கண்டவற்றில் இது சரி. பிளாசி போர் வங்காளத்தில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டை தோற்றுவித்தது? சரிதான். பாக்சர் போர் இந்தியா முழுவதும் ஆங்கில கிழக்கிந்தியன் கம்பெனி ஆளுமையை ஏற்படுத்தியது? இதுவும் சரிதான். சமய குறைபாடு சட்டம் எப்பொழுது கொண்டுவரப்பட்டது? 1850. லியாகத் அலிகானை பற்றி பின்வருமாறு கூறியவர் யார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மலைவாழ் மக்களான ராமசுக்கல் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கலகம் செய்தனர்? சித்தூர் சிங். 1947 என்பது வெகு விரைவில் அல்ல, மாறாக இது மிகவும் தாமதம் என கூறியவர் இஸ்மே. தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுக. தத்துவ போதினி சபா. டாக்டர் ஆர்சி மஜூம்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்பகால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது? பார்த்தீங்கன்னா வேதகாலம். பீஸ்வா ராவ்ஜி பான்சேவுக்கும் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த புசி என்பவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை போராக மாறி பின்னர் புசி 1751இல் பீஸ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது எந்த உடன்படிக்கை? பால்கே உடன்படிக்கை. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஜவஹர்லால் நேரு 1917இல் தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலராக விளங்கினார். பின்வருவற்றுள் சரியான பொருத்தத்தை குறிப்பிடுக. பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கொரியர் 1785, ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1818, பெங்கால் ஹெரால்டு பார்த்தீங்கன்னா 1829, உதான் மாடர்ன் பார்த்தீங்கன்னா 1826. பின்வரும் நகரங்களில் பிரமையான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்? சென்னை. வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னர். திப்பு சுல்தான் போரில் உயிரிழந்த இடம்? ஸ்ரீரங்கப்பட்டினம். வங்கதேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனார் பங்களாவை இயற்றியவர்? ரவீந்திரநாத் தாகூர். சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என வர்ணித்தவர் ராஜாராம் மோகன் ராய். 1620இல் கீழ்காண்பவர்கள் தரங்கம்பாடியில் வணிபத் தலங்களை நிறுவியவர்கள்? டேனிஷ்காரர். ஈவேரா பெரியாரால் சுயமரியாதை திரைப்படங்கள் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? 1967. தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்களை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தால் கழகம், அடுத்து வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் சங்கம், அடுத்து தக்கான கழகம், அடுத்து மாப்பிள்ளை கழகம். கீழ்கண்டவற்றில் அனைத்து இணைகளும் சட்டங்களும் அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளும். இதில் எது தவறானவை? பார்த்தீங்கன்னா இந்திய நிர்வாக பணிகளுக்கான சட்டம் 1856. அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி கூறு என்பது முதல் வட்டமேசை மாநாட்டில் உதயமானது? சரிதான். இது காங்கிரஸ்காரர்களின் தீவிர போக்கினை சமாளித்து எடுத்துக்கொண்ட எதிர்நடையாகும். ரெண்டுமே சரிதான். ரிக்வேத காலத்தில் அரசகுமாரில் கற்பிக்கப்பட்ட பொருட்களை இவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனுர்வேதம். அடுத்து பொறுத்துக. பொதுப்பணி தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா 1924, இந்து அறநிலைய சட்டம் 1926, ஆந்திர பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1925, பணியாளர் தேர்வு வாரியம் பொதுப்பணி தேர்வாலயம் பார்த்தீங்கன்னா 1929, இந்து அறநிலைய சட்டம் 1926, ஆந்திர பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1925, பணியாளர் தேர்வு வாரியம் 1924. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர்? ஷேர்கான் லோடி. பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு சட்டம், அடுத்து சாரதா சட்டம்,
அடுத்து பார்த்திங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம், அடுத்து பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை சட்டம். அடுத்து சரியான விடை பார்க்க சொல்லியிருக்காங்க. கான் பகதூர் அவர் எந்த 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 பகுதினா பைரேலி. கன்வர் சிங் பார்த்திங்கன்னா பீகார். பேகம் ஹசரத் மஹால் பார்த்திங்கன்னா லக்னோ. நானா சாஹிப் கான்பூர். எப்பொழுது மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? 1891. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ராமகிருஷ்ண மிஷனில் செய்திகளில் குறிப்பிடப்பட்டவை அல்ல? கடவுள் பக்தி. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? பிரார்த்தனா சமாஜம், ஆத்மராக், பாண்டுரங். தனித்து நிற்கும் ஒன்றை அடையாளம் காண். கேசவ் சந்திரன், இந்தியன் மிரர். வஉசி பற்றிய கீழ்கண்ட விடைகளை கவனிக்கவும். இவர் சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்கினார், சரிதான். இவரை ஆங்கிலேய நீதிபதி E.H. வேல்ஸ் என்பவர் எப்பொழுதும் குறை கூறினார், இது தவறு. இவர் பாலகங்கார திலகரின் சீடர் ஆவார், சரி. இவர் தீண்டாமையை வன்மையாக கண்டித்தார், 2 மட்டும் தவறு, மற்றெல்லாம் சரி. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக கடைபிடித்த நாள் ஆகஸ்ட் 16. காதர் கட்சி டேஸ் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது? திலகர். காங்கிரஸ் கட்சியின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. கண்டோன்மெண்ட் சட்டம் மத்திய சட்டமன்றத்தால் அமலுக்கு வந்த வருடம் 1924. கீழ்கண்டவற்றில் தவறான கூட்டணியை சுற்றி காமிய. அதாவது சி, ஆரியர்களின் தயாகம் திபுத். அடுத்து பொறுத்துக. தத்துவ போதினி சபா தேவேந்திரநாத் தாகூர். சுத்தி இயக்கம் பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங். சத்யஜோதக் சமாஜ் பார்த்திங்கன்னா சோதிபா புலே. பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? தத்துவ போதினி சபா, தேவேந்திரநாத் தாகூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.